வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் மாதவி. செய்திகளை பார்ப்போம் வாருங்கள். தொண்ணூற்றி ஒன்றில் இது அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி வார்த்தை விட முடியாது, இது அரசாங்கத்தில் சேர்ந்துச்சு, குத்தவு தான் விடணும் அப்படின்னு அவர் சொன்னார். எங்கள் ஊர்னால எங்களுக்கு தேவை. இரு கோவில்களும் ஒரே நிலத்திற்கு உரிமை கோரியதால் இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் அருகே வீரலூர் கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 5.30 ஏக்கர் நிலத்தை வீரலூர் மற்றும் மேல் சோழங்குப்பம் கிராமங்களைச் சேர்ந்த இரு பெருமாள் கோவில்கள் உரிமை கோரி வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை இதுவரை இறுதி முடிவு எடுக்காததால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிருப்தி நிலவி வருகிறது. வீரலூர் பெருமாள் கோவில் நிர்வாகம் தரப்பில் 5.30 ஏக்கர் நிலத்திற்கு உரிய பட்டா, வரி ரசீதுகள் உள்ளிட்ட ஆவணங்கள் தங்களிடம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளையில் மேல் சோழங்குப்பம் கிராமத்தில் உள்ள வேங்கடேச பெருமாள் கோவிலுக்கு அந்த நிலம் சொந்தமானது என அப்பகுதி பொதுமக்கள் உரிமை கோரி வருகின்றனர். இந்த இரு கோவில்களும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருவதால் உரிய ஆவணங்களை ஆய்வு செய்து நிலத்தின் உண்மையான உரிமையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அறநிலையத்துறைக்கு இருப்பதாக வீரலூர் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் ஆவணங்கள் மற்றும் வரி ரசீதுகள் இருப்பதாக வீரலூர் பொதுமக்கள் கூறி வரும் நிலையிலும் இந்து சமய அறநிலையத்துறை இதுவரை தெளிவான நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் விரிவாக ஆய்வு செய்து நிலத்தின் உண்மையான உரிமையை உறுதி செய்து நீண்ட காலமாக நீடித்து வரும் இந்த நில உரிமை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வீரலூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுக்கப்புறம் 91ல் அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி வார்த்தை விட முடியாது, இது அரசாங்கத்தில் சேர்ந்துச்சு, குத்தவு தான் விடணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போல்லாம் அந்த கல்லூரி வசதிக்கிட்டால முதல்ல 1500 ரூபாய்க்கு தான் அந்த 5000 குத்தகையே விட்டாங்க. அது மாதிரி 3 வருஷம் அவர் விட்டார். 1500 அவர் என்ன சொன்னார், எனக்கு சம்பளம் இதுலேருந்து தான் கொடுக்குறாங்க, நீங்கள் இது பண்ணினா அவரே ரசீது போட்டு கொண்டாந்து அவரே வச்சுக்கினார். 3 பேர் ஓட்டணும் முதல்ல. அந்த மாதிரி இது பண்ணிச்சு. 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஊருக்கார இன்ஸ்பெக்டர் கொண்டு ஒரு வாட்டி ஏலம் விட்டாங்க. ஏலம் விட்டு ரசீதியே கொடுக்கல என்கிட்ட. அங்கே ஏலம் விட்டுப்பா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி நாங்கள் 3 வருஷம் ரசீதெலாம் போடலை சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர் 2 வாட்டி தான் வந்தார். அப்புறம் வரதே கிடையாது. இவங்களே விட்டு வாங்கிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஓட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு இருந்தது எங்களுக்கு தெரியாது. அந்த ஐயருக்கு தான் கோவிலுக்கு பூஜை பண்ணுவாங்க. எங்கள் ஊர்னால எங்களுக்கு தேவை. எங்கள் கோயிலுக்கு இந்த நேரம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் ஊர் கோயிலுக்கு எங்களுக்கு தேவை. அந்த கோவிலை புதுப்பிச்சு இப்போ கட்டிக்கிறோம். 35 லட்சம் ரூபாய் இருக்குது நம்ம கட்டுக்கு. அதுலேயே கட்டி பேசி விட்டுக்கிறோம் சார். 35 லட்சம் ரூபாய் பேசி விட்டுக்கிறோம். நாங்கள் சொந்த செலவு பார்த்துக்கிறோம். ஊருக்கு பொதுமக்கள் நாங்கள் ஒரு 10 லட்சம் சேர்த்து வச்சுருந்தோம், வீட்டுக்கிட்டு சேர்த்து வச்சுருந்தோம். இப்போ சொந்த செலவுக்கு தான் அதை பார்த்துக்கிறோம். 80 சென்ட் முந்தி 30 அமைதி வேலை அந்த கோயில் வேலை சென்னையில் போய் பண்ணிக்கிறோம் சார். சென்னையில் எங்கே? அழகாவது இதுவில் தான். திருவண்ணாமலை ஆஃபீஸில் பண்ணிக்கிறோம், அசோக் ஆஃபீஸில் பண்ணுறோம், வில்வாணி ஆஃபீஸில் பண்ணுறோம். உங்களுக்கு தான் சொத்து போங்க அப்படின்னு தான்